வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பிடைப் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ அதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, அதே மாதிரி 5 மார்க்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ கொடுத்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ்காணும் பண்புகளை நிறுவுக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு f of x equal to x square plus 3x என்ற சார்பிற்கும் x equal to 2tx equal to 0.1 எனும்போது df-ஐ காண்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சால்வ் கேட்டிருக்காங்க. ஆதி புள்ளியிலிருந்து 3x plus 6y plus 2z plus 7 equal to 0 இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 7 into 3 21 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின். இதில் மெயினாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் த சால்வ் த ஈக்குவேஷன் கேட்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ தட்டு இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 into 5 35. இதில் f of x சம் நல்லா பார்த்துக்கோங்க. கிராமர் ரூலை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு சம் எப்போவுமே ஒவ்வொரு இயருமே பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வரக்கூடிய அரசு பொறுத்தவரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் மெய் அட்டவணையை பயன்படுத்தி தீர்க்க சொல்லி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகைக்கெழு சமன்பாடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.